ஒவ்வொரு நாளும் பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம், பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம், புதிய புதிய பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற பயத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. அந்த பயத்திற்கு நம்மளுக்கு இடமே கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்கிறார், நம்மளுக்கு தெரிவிக்கிறார். இன்றைக்கும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அவர் போதிப்பார், நம்மளுக்கு அறிவிப்பார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Jesus is the word of God, the Holy Spirit is the voice of God. இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார், ஆவியானவர் தேவனுடைய சத்தமாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல வார்த்தையாகிய இயேசுக்குள்ளே உங்களை நடத்துவார். அவர் பேசும் பொழுது தன்னுடைய சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்ட வார்த்தைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆவியானவர் தனக்கு இஷ்டப்பட்டபடி சுயமாக பேச மாட்டார், அவர் கேள்விப்பட்டவைகளை பேசுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இயேசுவை பேசுவார், இயேசுவையே பேசுவார். இயேசுவாகிய சத்தியத்தை நம்மளுக்கு சொல்லுவார், இயேசுவாகிய விடுதலையை வழியை நம்மளுக்கு போதிப்பார். அந்த சத்தம் நம்மை வழி நடத்தி செல்லும். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். இந்த அறிவிப்பார்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, உணர்த்துவார்னு சொல்லலாம். He will convict us, he will tell us the things that haven't taken place yet. இதுவரையும் நடந்திராத காரியங்களை அறிவிப்பார். கன்விக்டஸ் அப்படின்ற வார்த்தைக்கு உணர்த்துவார்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏதாவது பகுதியில் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாறணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நம்மளுக்கு உணர்த்துகிறது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அதையும் எப்படி உணர்த்துவார்னா, சத்தியத்தின்படி சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை உணர்த்துவார், நம்மளுக்கு அறிவிப்பார். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்கப் போகுதுன்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவரை கொண்டு, வார்த்தையை கொண்டு, சத்தத்தை கொண்டு உங்களுக்கு அறிவிப்பார். ஆகவே மற்ற சத்தங்களுக்கு செவி கொடாமல் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம், வரப்போகிறவைகளை அறிந்து கொள்ளுவோம். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய மேனேஜர்ஸ் யார் எதை சொன்னாலும் அவங்க சத்தம் ஒருவேளை உங்களை சோர்வடைய செய்யலாம். ஆனால் தேவ சத்தம் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கும். ஆவியானவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ஆகவே இன்றைக்கும் வரப்போகிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு நல்ல நாள், தேவ சத்தம் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.